மக்களின் கேள்வி கேட்கும் உரிமையே பலவீனப்படுத்தப்பட்டால் அதிகாரத்திடம் பதிலைப் பெறுவது எப்படி? அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கவிருக்கும் தீக்கதிர் தலையங்கத்தின் தலைப்பு பறிபோகும் தகவலறியும் உரிமை. அரசின் செயல்பாடுகளை அறிந்து கொள்வதும் கேள்வி கேட்பதும் மக்களின் ஜனநாயக உரிமை. அந்த உரிமையை உறுதிப்படுத்த உருவான தகவலறியும் உரிமை சட்டம் இன்று எந்த நிலையில் இருக்கிறது? அதை இந்த தலையங்கம் சுட்டிக்காட்டுகிறது. வாருங்கள் தலையங்கத்தை பார்ப்போம். மக்களாட்சியின் மாண்பையும் வெளிப்படைத்தன்மையையும் உறுதி செய்யும் மிக முக்கியமான ஆயுதம். இடதுசாரி கட்சிகளின் உதவியுடன் 2005ஆம் ஆண்டு ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கத்தால் கொண்டுவரப்பட்டதே தகவல் உரிமை சட்டம். ஆனால் அச்சட்டத்தின் உயிர்நாடியாக விளங்கும் மத்திய தகவல் ஆணையமே இன்று செயலற்று முடங்கி கிடப்பது மக்களாட்சி தத்துவத்திற்கு விடுக்கப்பட்ட பெரும் சவாலாகும். தற்பொழுது வெளியிடப்பட்டுள்ள அதிகாரப்பூர்வ தரவுகளின்படி மத்திய தகவல் ஆணையத்தில் 40,083க்கும் மேற்பட்ட வழக்குகள், 36,350 மேல்முறையீடுகள் மற்றும் 3,733 புகார்கள் தேங்கி கிடக்கின்றன. தலைமை தகவல் ஆணையர் ராஜ்குமார் கோயல் உட்பட அனைத்து 10 ஆணையர் பணியிடங்களும் முழுமையாக நிரப்பப்பட்ட நிலையிலும் இவ்வளவு பெரிய எண்ணிக்கையிலான வழக்குகள் நிலுவையில் இருப்பது பெரும் அதிர்ச்சியளிக்கிறது. இதில் கொடுமை என்னவென்றால், தலைமை தகவல் ஆணையர் ஒருவரிடமே 5,317 வழக்குகள் நிலுவையில் உள்ளன. ஆகஸ்ட் மாதம் முதல் 12 நாட்களில் ஒட்டுமொத்த ஆணையமும் சேர்ந்து வெறும் 3 மேல்முறையீட்டு வழக்குகளை மட்டுமே தீர்த்து வைத்துள்ளது. 8 தகவல் ஆணையர்கள் ஒரு வழக்கை கூட விசாரிக்காமல் பூஜ்ஜிய செயல்திறனை காட்டியுள்ளனர். தலைமை ஆணையரின் சராசரி வழக்கு தீர்வு விகிதம் வெறும் 46%ஆகவே உள்ளது. முழு பணியாளர்களுடன் இயங்கும் ஒருமுகத்தன்மை அமைப்பு இவ்வாறு ஆமை வேகத்தில் செயல்படுவது தற்செயலானது அல்ல. ஒன்றியத்தில் பாஜக ஆட்சிக்கு வந்த பின்னர் திட்டமிட்டு தகவல்கள் மறைக்கப்படுகின்றன. சில தகவல்களை ஆணையம் தர மறுக்கிறது. இதுபோன்ற செயல்கள் தகவல் உரிமை சட்டத்தின் வீரியத்தை குறைத்து அதை செயலிழக்க செய்ய நடக்கும் திட்டமிட்ட மெத்தன போக்கோ என்ற ஐயத்தை வெளிப்படைத்தன்மை ஆர்வலர்களிடையே ஏற்படுத்தியுள்ளது. 2015ஆம் ஆண்டில் ஆணையர்கள் இல்லாததால் வழக்குகள் தேங்கின. ஆனால் இன்றோ அனைத்து ஆணையர்களும் இருந்தும் வழக்குகள் முடங்கி கிடக்கின்றன. மக்களின் தெரிந்து கொள்ளும் உரிமையை பறிக்கும் வகையில் தகவல் ஆணையம் இவ்வாறு மந்தகதியில் செயல்படுவதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கும் ஒன்றிய பாஜக அரசின் போக்கு கடுமையான கண்டனத்திற்குரியது. தகவல் ஆணையத்திற்கு தேவையான சீர்திருத்தங்களை மேற்கொள்வதிலும் வழக்குகளை விரைந்து முடிக்க ஆணையர்களை முடுக்கி விடுவதிலும் ஒன்றிய அரசு முற்றிலும் தோல்வியடைந்துள்ளது. ஒன்றியத்தில் மட்டுமல்ல, தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலும் இதே நிலையில்தான் தகவல் ஆணையங்கள் உள்ளன. தகவல் ஆணையம் என்பது அதிகாரிகளின் கோப்புகளை பாதுகாக்கும் அரண் அல்ல, மக்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்கும் ஜனநாயகத்தின் வாசல். ஒன்றிய அரசு உடனடியாக தலையிட்டு நிலுவை வழக்குகளை விரைந்து முடிக்க நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். இல்லையெனில் தகவல் உரிமை சட்டம் வெறும் காகித அளவிலான சட்டமாகவே எஞ்சிவிடும். தகவல் அறியும் உரிமை என்பது வெறும் சட்டம் மட்டுமல்ல, அதிகாரத்தை மக்களிடம் பொறுப்பு கூற வைக்கும் ஜனநாயகத்தின் முக்கிய கருவி. அந்த உரிமை பறிபோகாமல் பாதுகாப்பது ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கு சமம். தீக்கதிர் தலையங்கம் நிறைவுறுகிறது. நன்றி, வணக்கம்.